ஏவுகணை ஆனால் எல்லார் மனசுலையும் ஒரு ஜெட் விமானம் பறக்கிற மாதிரி தான் நினச்சிருப்போம். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இந்தியா இப்போ வேறு லெவலில் ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. மார்க் 5 வேகம், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 6000 கிலோமீட்டர் போகிற ஹைப்பர்சோனிக் மிசைலை டிஆர்டிஓ இப்போ சோதனை பண்ண போகிறாங்க. இதை பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்துக்கு பேர் தான் கைஸ் ETLDHCM, எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் கைஸ் லாங் எண்டூரன்ஸ் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க டிஆர்டிஓ. இதை முழுசாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் பயன்படுத்துகிற இன்ஜின், ஏர் ஃப்ரேம், லான்ச்சிங் யூனிட் எல்லாமே துல்லியமாக இருக்கணும். சின்ன மிஸ்டேக்னா இதில் வரக்கூடாது. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அதில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகம். நம்ம சாதாரண மிசைல்ஸை விட அது வந்து ஒரு 2-3 மடங்கு அதோட காஸ்ட் வந்து அதிகம். இதுக்கு டிஆர்டிஓ ஒரு பார்ட்டையும் டெண்டர் போட்டு துல்லியமாக உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் யூஸ் பண்ணுற ஸ்க்ரூலேருந்து சப்போர்ட் பெட்டு வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் டிஆர்டிஓ பார்த்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது சாதாரண ஏவுகணைகள் மாதிரி இல்லை. இதால் மார்க் 5 வேகத்தில் போக முடியும். இதனால் ரொம்ப தூரத்துக்கும் கம்மியான உயரத்துலையும் பறக்க முடியும். ஒரு மிசைல் வந்து கம்மியான உயரத்தில் பறக்கும்போது ரேடார்ஸுக்கு தெரியாமல் இதால் ஸ்டெல்த் மோடில் இதால் பறக்க முடியும். எல்லாருமே ஸ்டெல்த் மோட்னால் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரேடார்லேருந்து எந்த ஒரு பொருள் தப்பிக்குதோ அதுவும் ஸ்டெல்த்து தான். அதை வந்து எப்படினா தப்பிக்கலாம், அதோட ஸ்பீடை வச்சு தப்பிக்கலாம். இல்லைன்னா ரேடாரில் சிக்காமல் ரொம்ப கம்மியான உயரத்தில் தப்பிக்கலாம். ஆனால் வந்து அது எப்படி இருந்தாலும் ரேடார்லேருந்து தப்பிச்சா அது ஸ்டெல்த்து தான் கைஸ். இதை வந்து ரேடார் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி மிசைலை வந்து எதிரி முன்னாடி போய் வச்சோம்னா எதிரி பயப்படுவான். அவன் கண்ணில் பயம் தெரியும். நம்ம அடிக்க நினைக்க மாட்டான், பயப்படுவான். இந்த மிசைலை உருவாக்குறதுல டிஆர்டிஓவோட கட்டுப்பாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மிசைலோட ஒரு ஸ்க்ரூவில் ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா இதை வந்து ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டிஆர்டிஓ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. இதனால் குவாலிட்டி ரிப்போர்ட்ஸ், இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து டிஆர்டிஓ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மிசைலில். இப்படி வர ஒரு பீஸையும் டிஆர்டிஓவோட டிசைனிங் டீம் பார்த்து தான் ஒரு பார்ட்டியும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த மிசைலோட சோதனையை பற்றி பார்க்கலாம். இந்த மிசைல் ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இந்தியா அஃபீஷியலாக ஹைப்பர்சோனிக் குரூப்பில் சேரும். யூஎஸ், ரஷ்யா, சீனா ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சுருக்காங்க. இந்த பட்டியலில் இந்தியாவும் சேரும். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் ஒரு போர்க்களத்தில். இது வந்து என்னதான் வந்து எதிரிக்கு வந்து ஒரு பயத்தை தந்தாலும் இது வந்து முழுக்க நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். ஏன்னா இப்படி ஒரு மிசைல் இருக்கும்போது இந்த மிசைலை வந்து எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து பெஸ்ட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த மிசைலை வந்து இன்னும் யாரும் தடுத்ததில்லை. ஒரு 50-50 தான் கைஸ். பேப்பர் மூலியமாக என்னென்னா சொல்லலாம், நாங்கள் ஈஸியாக தடுத்துருவோம். ஆனால் வந்து ரியாலிட்டி இதை யாரும் இன்னும் தடுத்ததில்லை. இப்போ இந்தியா இந்த மாதிரி பல ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்கிறது இல்லை. நிறைய ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வேணும். இந்தியா ஃபஸ்ட்டு ரமோஸ் 2 ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாதியில் கொஞ்சம் கட்டாயிருச்சு. இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. LRASHM இந்த மிசைலை வந்து இங்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஃபோட்டோஸ் என்னென்னா பார்த்துருப்பீங்க. இது ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல். இதுவும் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் கேட்டகிரியில் தான் வரும். அடுத்தது HSTDV ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் கைஸ். ஒரு சாதாரண மிசைலோட வார் ஹெட்டில் இதை வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்னும் வந்து நம்மளுக்கு ஏர் டு ஏரில் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தேவைப்படுது. ஏர் டு சர்ஃபேஸில் ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் டு ஏரில் வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வேணும். அதாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் நம்ம பொறுத்துற மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வேணும். ஒரு இன்டர்செப்டர் வேணும். சப்மெரின்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வேணும். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மோஸ்ட் சப்மரீன்ஸை வந்து நியூக்ளியர் அட்டாக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து ஒரு போர்க்களத்தில் நம்ம எடுத்தோடனே நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியாது. இந்தியா வந்து அதை பண்ணவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நார்மல் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து மிசைல்ஸ் வேணும். இந்த மிசைல்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் நம்ம சப்மரீன்லேருந்து அது வந்து இன்னும் கூடுதலான ஸ்ட்ரென்த்தை தரும் நம்ம கடற்படைக்கு.
இந்தியா இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணும்போது சைனா வந்து அவங்களோட உளவு கப்பலை இப்போ அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி டிஃபென்ஸ் கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.